1 2 1 2 3. Hi friends, welcome to Gayatri Karthik channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கேம்ப்லாம் பாத்தீங்கனாலே தெரியும், ஒரு கிறிஸ்மஸ்க்கான vlog மாதிரி தான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, யூசுவலா கிறிஸ்மஸ்லாம் செலிப்ரேட் பண்றது இல்ல, ஆனா கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிரியாணிலாம் செஞ்சு நாங்களே சாப்பிடுவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பசங்க எப்பயுமே வந்து ஒன்று கேட்பாங்க, வெளியில வந்து ஸ்டார் மாட்டலாம் நம்ம வீட்டு வெளியில, அப்புறமேட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி, பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க, அவங்க வரத்துக்குள்ள அவங்களுக்காக ஏதாச்சும் பண்ணிட்டு வச்சு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீட்லேயே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ தான் ரெடி பண்ண போகிறோம். நான் செய்ய போகிறது இல்லை, ஆல்ரெடி வாங்கி வச்சதெல்லாம் வச்சு சும்மா லைட்ஸ்லாம் வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி பண்ணலாம். கிறிஸ்மஸ் ட்ரீ எடுங்கக்கா. ரொம்ப சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ தான் இது. வந்து ஆக்சுவலி வந்து ருவனுக்கு வந்து ப்ரீகேஜியில் அவங்க ஸ்கூலில் கிறிஸ்மஸ்க்காக ஏதாச்சும் கொடுத்தனுப்புங்க, அதை நாங்கள் திருப்பி கொடுத்தனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு என்ன கொடுத்தனுப்புறதுன்னு தெரியாமல் நான் இந்த வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தேன், ஃபேன்சி ஸ்டோரில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தேன். ஸோ அதையே நம்ம கொடுத்தனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருந்தேன். ஸோ பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். அழகாக இருக்குது பாருங்கள். இதான் எடுத்து வச்சிருந்தேன். அதை அப்படியே வந்து இப்போ எடுத்து இதையே நம்ம சூப்பராக டெக்கரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி வந்து 4 இருந்துச்சு, இந்த கலராக இந்த தொங்குறது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் நான் வந்து வாங்கினேன் ஜெப்டோவில். இந்த வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸுங்க இந்த பேக்கு. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. எல்லாமே ஒன்று, இந்த கிறிஸ்மஸ் தாத்தா ஒன்று, அப்புறம் இந்த பாக்ஸ் ஒன்று, அப்புறம் இது ஒன்று, அப்புறம் இந்த பால்ஸ் வந்து 2, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காயின்னு சொல்லுவாங்கள்ல, இது என்னன்னு தெரியல, டிவிலெலாம் காமிப்பாங்க, இது ஒன்று. ஸோ இதெல்லாம் வச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு, ஒரு கிறிஸ்மஸ் இந்த ஒரு டீர் இருந்துச்சு, அப்புறமேட்டு இந்த கிறிஸ்மஸ் இது இருந்துச்சு, இந்த பேட் அது காமிச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் வச்சு தான் டெக்கரேட் பண்ண போகிறோம். இதோட நம்ம வந்து சீரியல் லைட்ஸ் கூட வாங்கியிருந்தோம். பாக்ஸு அந்த இருக்குது, இந்த சீரியல் லைட்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இந்த லைட் எப்படி இருக்குன்னு தெரியல, ஒயர் தாங்க நிறைய இருக்குது, லைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஜெப்டோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 41 ருபீஸ். அது வந்து இது கொஞ்சம் ஒரு 4-5 தான் இருக்கும். இது வந்து 150 ருபீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 41 ருபீஸு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம இந்த ட்ரீயை வந்து இப்போ டெக்கரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இது ஒட்டிக்கலாம். நம்ம இங்கே மேலே இப்படி ஒட்டிக்கலாம், லாஸ்ட்டாக ஒட்டு. இப்போ இதை ஒன்று மாட்டிக்கலாம், அங்கங்கே மாட்டுங்க. ஒன்று நம்ம வந்து ட்ரீல அங்கங்கே மாட்டிக்கலாம். சின்ன வயசுலேருந்து நமக்குமே ஆசை இருக்கும்ல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏதாச்சும் கிறிஸ்மஸ்க்கு? கிறிஸ்மஸ்க்கு நானும் இன்னும் ஒன்றுமே பண்ணதில்லை. பக்கத்து வீட்டில் எல்லாம் செய்வாங்க. அவங்க வந்து இப்போ அந்த மாட்டுத்தொழுவு மாதிரி வச்சு அந்த ஜீசஸ்ஸு, மேரி மாதா, ஆட்டுக்குட்டிங்க அதெல்லாம் வச்சு செட் பண்ணி லைட்லாம் புல்லுலாம் வச்சு அழகாக இருக்கும். ஓகே, அது பார்க்கறதுக்கு அதெல்லாம் செட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் நாங்களுமே எங்கள் வீட்டிலலாம் அவ்வளோவா பண்ணது கிடையாது. நாங்கள் வந்து ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட இன்னொரு இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மாட்டுத்தொழுவும் அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே வச்சுருப்பாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ என்னமோ சின்னதாக தான் இருக்கும், நான் டிவியில் பார்க்குற மாதிரி அப்படிலாம் இருக்காது. இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாரும் வைக்கிற மாதிரிலாம் அப்புறம் ஆனால் இப்போ இந்த பிளாஸ்டிக் மேலே வைக்க மாட்டாங்க. நிஜமாலும் அந்த மரம் இல்லை, அதை எடுத்து வைப்பாங்க. நல்ல பெரிய பெரிய கிளையா இருக்கும், அது மண் தொட்டியில் வச்சுட்டு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் பார்க்குறேன். அது கூட என் பையனுக்காக போய் தேடும் போது பார்த்தது தான் ஒன்று. அது கூட நான் இந்த டெக்கரேஷன் பொருள்லாம் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோடையே வந்து கொடுத்தாங்க, அப்படியே ஒரு செட்டாக வித்துச்சு. அது அழகாகுது பாருங்க, ஒன்று ஒன்றா மாட்ட
நம்ம வீட்டிலலாம் எப்படி பொங்கலுக்கு வந்து தோரணம்லாம் கட்டி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி இதுவும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது எப்படி மாட்டுறது? அதான் இது பண்ணி வச்சிடலாம். அப்படி இல்லை கட்டினோன்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ரொம்பவே அழகா இருக்கு. நீங்களும் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. தாத்தா கையில கிறிஸ்மஸ் தாத்தா வச்சிருப்பார்ல, என்ன விழுச்சு? என்ன இப்படி மாட்டி இப்படி அனுப்பி அப்பதான் இதெல்லாம் டக்கு டக்குன்னு இப்பயே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப அழகாக ரெடியாக இருக்கு பாருங்க. எப்படி நெக்ஸ்ட் வந்து இந்த இது ஒன்று இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி வச்சிடலாம். இது கட்டணுமா? அப்படியே வைக்கலாமா? மானையும் கட்டணும். நூல் இருக்கா? இங்கே வந்து மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு மேலே வச்சாச்சு. இங்கே ஒரு மான் இருக்கு, இது ஒன்று இருக்கு. ஸோ இதுக்கு த்ரெட்டு வேணும். எங்க இன்னும் எடுத்துட்டு வரீங்களா? இப்போ இதை வந்து இதில் சுற்றி விட ட்ரை பண்ணலாம். இவ்வளோ பெருசாக இருக்கு. நான் நினச்சேன் நிறைய லைட்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லைட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு லைட்டு. ஆனா வயர் தாங்க பெருசு பெருசா இருக்கு. இதெல்லாம் அவ்வளவா வாங்கினது கிடையாது. நான் சாமி ஸ்டாண்டுக்கு அப்பப்போ இல்லை, அதுவுமே ரேர் கேஸ் தான். ஆல்ரெடி ஒன்று வந்து இருந்துச்சு எங்கள் அப்பா கிட்ட இருந்ததுனால எங்கள் அப்பா கொடுத்தாரு. அதை வந்து சாமி ஸ்டாண்ட் கிட்ட மாட்டி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அது இல்லைன்றதுனால இன்னொன்று வாங்கினேன். அது கடையில் போய் வாங்கினதுனால எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. பட் இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனால எப்படி இருக்குன்னு தெரியாமல் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அப்பயே யோசித்தேன் 41 rupeesக்கு இவ்வளோ மீட்டர் எப்படி வரும், 12 மீட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவ்வளோ மீட்டர் எப்படி வரும்னு யோசித்தேன். அப்பயே யோசிச்சுருக்கணும். பட் லைட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. எரிஞ்சிச்சுன்னா ஹாப்பி, எரியலைன்னா வந்து பிபி பண்ண வேண்டியது தான். எரிஞ்சிச்சுன்னா ஹாப்பி, எரியணும் பிபி. நம்ம இதை அப்படியே மேலேருந்தே சுற்றிட்டு வரலாம். மான் எதுக்கு கிறிஸ்மஸ்க்கு? கோல்டன் டியர். இந்த கிறிஸ்மஸ்க்கு மான் எதுக்குன்னா இந்த முக்கியமாக இந்த மாதிரி செலப்ரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெளிநாட்டிலலாம் அந்த பனிமலைலாம் கொட்டோம்ல, அங்கே தானே முக்கியமாக இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்ட் டீல் இருக்கும்ல, அதுதான் ரொம்ப கஷ்டங்க. இது டப்பு டப்புன்னு சுற்றணும். இதை சுற்றிடுவேன், ஆனால் அவுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். இது ஃப்ரண்ட்டு ஒரு நிமிஷம் சுற்றிட்டு வந்து எரியலைன்னா அவ்வளோதான், ரிட்டர்ன் பண்ணிடுவேன் எரியலைன்னா.
ஆனா சுத்துறது எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா அது இருக்கும்னு நினைக்கிறேன். இது எடுத்து போட்டுட்டுருக்காங்க. இது எடுக்க முடியாது. சரி சாமி கிட்ட இருக்கு இதெல்லாம் விட்டு 40 ரூபாயா இருக்குன்னு தான் வாங்கினேன். இல்லைன்னா வாங்கியிருக்க மாட்டேன் இந்த லைட். நான் அதுதான் 40 ரூபாய்க்கு வாங்கலாம். வாங்கலாமா? என்ன ஒரே இடத்துல சுத்திங்க, கீழே சுத்து. இதோ நிறைய இருக்காங்க. இருங்க இந்த சுத்தம் போது கலந்து விழுந்துரும். அதனால தான் வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி நம்ம சுத்திடலாம். ஒரு செரி பழம் கீழே விழுந்து இது என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா ஃபோல்ட் பண்ணி போகிறேன். ஏன்னா இது ஃபுல்லாகவே இது ரொம்ப சின்ன ட்ரீ. அதனால என்ன பின்னுக்கா அங்கே போட்டு இப்போ லைட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கலாமா? அந்த ஓட்டையில் போக மாட்டேங்குது. இந்த டீரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயாவது தொங்க விட்டுருந்தோம். அதெல்லாம் பழக்கம் இல்லை, அதனால எங்களுக்கு அவ்வளோவா தெரியல. எங்க அத்தையோட புடவை எனக்கு நூல் தான், அது உள்ளே போக மாட்டேன். ரொம்ப திக்கா இருக்குல்ல. கட் பண்ணி 2 எடு. போட்டு போயிருந்தேன். ஓட்டே இல்லை அதில். அதுதான் பின்னு வச்சு கொடுத்து நான் பின்னு எனக்கு புடவில் தான் இருக்கு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அந்த கோல்டன் ஒயர் கொடுக்கல. இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளாஸ் மாதிரி தான் இருக்கும். பட் லைட் போட்டால் வந்து சூப்பராகிடும்னு நினைக்கிறேன். இந்த கேப்பு கூட எங்களுக்காக வாங்கலை, எங்கள் பசங்களுக்காக தான் வாங்கினது. சும்மா போட்டிருக்கோம். அவங்க வந்தால் கேட்பாங்க, நாங்கள் இல்லாமல் வீடியோ எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க தான் செட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து ஒயரு லைட்லாம் சுற்றி கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு பாருங்க. லைட் போடு, பார்த்தா சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் அப்படியே லைட் போடுவேன். கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து இந்த டேபிள் மேலேயே இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே ஃபிஷ் வந்து கொஞ்ச நாள் ஜாலியாக இருப்பார் இந்த லைட்டிங்கில். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஸ்பீக்கருக்காக வந்து நாங்கள் எங்கள் ஸ்விட்ச் போர்ட் செட் பண்ணியிருக்கிறதுனால சரி இங்கே வச்சுக்கலாம், ஸ்விட்ச் போர்டில் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேயே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம போடலாம் மற்ற போடலாம். ரெடி, 1 2 3. ஹாப்பி கிறிஸ்மஸ். வாவ், இப்போ நல்லா இருக்கு. ரெட், ப்ளூ, கிரீன். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். ஐ விஷ் யூ a மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். வாவா இருக்கு, கலர் கலரா. நான் கூட ஒயிட் லைட்ஸ் வாங்கலாம்னு நினைச்சேன். இது ப்ளூ, ரெட், கிரீன், இன்னொன்னு பர்பிளா? ஆமா, ப்ளூ, ரெட், கிரீன். ப்ளூ ரெட் கிரீன் தான் பிரைமரி கலர்ஸ். அது மட்டும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பசங்க ஜாலியா இருப்பாங்க. வந்து அதுக்கிட்டே தான் நிற்பாங்க. உங்ககிட்டயே தான் நின்றுட்டு இருப்பாங்க, போட்டோ எடுத்துப்பாங்க, ஜாலியா கிட்டே நின்று இருப்பாங்க. நம்மளும் நிறைய தொங்க விட்டுருக்கோம்.
லைட்லாம் போட்டு செட்டப் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். எங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வந்த மாதிரி ஃபீல் ஜீசஸ் பண்ணுறோம். வந்துட்டாரு. ஜீசஸ் ஜீசஸ் வந்துட்டாரு, பிறந்து விட்டார் இன்றைக்கே எங்கள் வீட்டில் இயேசுநாதர். அழகா இருக்கு. அவ்வளோதான். அந்த லைட்டு தான் தெரியுது, அந்த தொங்குற அந்த ஐட்டம்லாம் அவ்வளோ வந்து அவ்வளோவா தெரில, கிளியரா தெரில. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து ரெடி பண்ணிட்டோம். நிறைய வீட்லயும் சரி, நிறைய ஆஃபீஸ்லயும் நாங்க பாக்குறோம் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீல வந்து சாக்லேட்ஸ்லாம் நிறைய தொங்க விடுறாங்க, ஃப்ரூட்ஸ் தொங்க விடுறாங்க, அப்புறமேட்டு நிறைய ஜுவல்லரிஸ் தொங்க விடுறாங்க. இதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னே தெரியல, ரொம்பவே அழகா இருக்கு. எங்க ஆஃபீஸ்லயும் வந்து ஒரிஜினலா ஒரு ட்ரீ வச்சிருப்பாங்க, ஸோ இண்டோர் ட்ரீ மாதிரி இருக்கும்ல, அதுலயே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. சரி, பசங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் தான் வந்து நான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்ட்ல பாருங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வந்து இருக்கு. ஆமா, எடுத்துட்டு போயிருவாங்க. 2 பேருக்கு இரும்பல், அதனால வேணாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பசங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பை பை. ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நியூ இயர் 2026 எல்லாம் சந்தோஷமா இருங்க. எல்லா வளமும் பட்டு சந்தோஷமா இருக்கணும். எல்லா செல்வமும் கிடைக்கணும். எல்லாம் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள், கிறிஸ்மஸ் அண்ட் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பாய். இந்த கிறிஸ்மஸோட வீடியோ இதோட முடியல. கண்டிப்பா வந்து ரெசிபி ஏதாவது இருக்கும், ஏதாவது ஸ்பெஷலா பண்ணும் போதெல்லாம் வந்து காயத்ரி இந்த வாட்டி போன வாட்டி ப்ளம் கேக் செஞ்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டியும் நான் அதை ட்ரை பண்றேன். வீடியோஸ்லாம் வரும், தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. காயத்ரி கேக். பாய்.